இந்த சம்பவத்திற்கு எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். 8:45 மணிக்கு 27ஆம் தேதி காலை நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் 8:45க்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது. இந்த காலதாமதம் தான் துவக்கமான காலதாமதம். அவருக்கும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்கு. அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் இந்த தேதியை பிக்ஸ் பண்ணிருக்காரு. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பெண்கள் அமைப்பாக நாங்கள் இதை கண்டறிய வேண்டும், உண்மை என்னன்றதை பார்க்கணும். இனியும் இந்த மாதிரியான ஒரு துயர் சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வழியை அரசுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். அந்த வகையில் ஏறக்குறைய சுதா அவர்கள் பல விஷயங்களையும் சொல்லிட்டாங்க, சரஸ்வதி அவர்களும் பேசினாங்க. சிறப்பு அழுத்தம்ன்ற வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த சம்பவத்திற்கு எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சதி திட்டம் இருக்கிறது, இவர்களுடைய சதித்திட்டம் அவருடைய சதித்திட்டம் என்று எதுவுமே இல்லை. உள்நோக்கமாக கட்டாயமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த நெருக்கடியை கொண்டு வரணுன்ற உள்நோக்கமும் எவருக்கும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதுவரைக்கும் பலரும் சொன்னோமே ஒழிய அவரிடம் அந்த கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி என்னவென்றால், 8:45 மணிக்கு 27ஆம் தேதி காலை நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் 8:45க்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது. இந்த காலதாமதம் தான் துவக்கமான காலதாமதம். ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நேரத்தில் அப்பொழுதுதான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புற ஒரு தலைவர் ஏன் இந்த தாமதம், இதை அடுத்தடுத்து எல்லா தாமதமும் வேண்டுமென்ற தாமதமோ அல்லது யதார்த்தமான தாமதமோ அதை நம்ம உள்ள பார்க்க தெரியும். ஆனால் இந்த 8:45க்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. இதை நாங்கள் இந்த பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம். அவர் மக்கள் மேடையில் பொதுமக்களுக்கு இதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். அந்த விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு குறையாக பார்ப்பது, ஒரு முக்கியமான காரணமாக பார்ப்பது, விஜயுடைய பரப்புரையில் கொள்கை பிடிப்போ அல்லது அரசியல் பார்வையோ இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அவர் எல்லா இடத்துலையும் போகும் பொழுது மக்கள் மட்டுமல்ல, நடிகரை பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மை மட்டுமல்ல, அவருக்கும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்கு. சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களோ அல்லது குறிப்பாக கரூரில் சனிக்கிழமை என்பது ஒரு கூட்ட நெரிசலான நாள். எல்லா தெருவிலையும் கூட்ட நெரிசல் இருக்கும். காரணம், டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துல சனிக்கிழமை தான் வார இறுதியில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், வார சம்பளம் கொடுக்கப்படும். அதை வாங்கி கொண்டு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு காலம் என்பது. அதே மாதிரி காலாண்டு தேர்வு, ஆயுத பூஜை லீவு என்று விடுமுறை நாள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறை நாள். இந்த நாளெல்லாம் கணக்கில் வச்சுட்டு பார்க்காம அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் உளவுத்துறை கணக்கில் எடுத்துச்சான்றது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அவர் கணக்கு எடுத்து தான் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில், அஃபிஷியல் ட்விட்டரில் போட்டிருக்காங்க. ஆனால் 3 மணிக்கிலிருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்த தகவல் 3 மணிக்கு என்று வரதும், அதுக்கு மேலே அவர் 7 மணிக்கு வந்ததுக்கு காரணமே சனிக்கிழமையில் கட்டாயமாக தொழிலாளர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதை கணக்கு போட்டு தான் இந்த கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கான்றது. ரெண்டாவது, அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய இந்த மாநாட்டிற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது காவல்துறையிலிருந்து சொல்லப்பட்ட தகவல், இவ்வளோ ஏர்லியாக நீங்கள் கேட்காதீங்க, இன்னும் நாள் இருக்குது என்று சொல்லி அனுப்பிவிடுறார்கள். அதுக்கடுத்து முப்பெரும் விழா திமுகவால் நடத்தப்படும் பொழுது
அந்த ஒரு காரணத்துக்காக தனது பலத்தையும் காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதை ப்ரீபோன் பண்ணி 27ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று 24ஆம் தேதியிலிருந்து பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மிகப்பெரிய நெருக்கடியில் இந்த பெர்மிஷன் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம். அப்போ அரசியல் உள்நோக்கம் என்பது கூட்டத்தை காட்டி மட்டுமே ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்ற நோக்கம் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி காவல்துறையிலிருந்து இந்த ஏற்கனவே சுதா சொன்னது மாதிரி அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியும் துயர சம்பவத்தையும் தவிர்த்திருக்கலாம் என்பது எங்களுடைய கணிப்பு கருத்து. காரணம் வந்து ஒரு 32-35 மீட்டருக்கு முன்னதாகவே நிறுத்திவிட சொல்லி வலியுறுத்தி பல வகையில் சொல்லியிருக்காங்க. அவர்கள் கேட்க தயாராக இல்லை. எங்கே வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கோமோ, பேசுவதற்கான இடத்த குறிச்சிருக்கோமோ அங்கே தான் போவோம் என்று பிடிவாதம் பிடித்து நகர்ந்திருக்காங்க. அதுவும் சுதா சொன்னது போல் தவறான வழியில் அவருடைய திட்டமிட்டது வந்து இடது பக்கமாக, ரோட்டினுடைய இடது பக்கமாக போய் யூடர்ன் பண்ணி வர வேண்டியதற்கு பதிலாக ஏற்கனவே கூட்டம் இங்கே தான் வந்து சேருவார் என்ற இடத்துல தான் பெண்கள் மத்தியானத்திலிருந்து அதிகமாக ஒரு 10 பேர் இருக்காங்கன்ன உடனே வர பெண்கள் எல்லாம் பெண்களாக நிற்கலான்று எல்லா பெண்களும் கூடியிருந்த இடமாக ஆகிவிட்டது. அது குழந்தைகளோட பெண்கள் சேர்ந்த இடமாக மாறிவிட்டது. அந்த கூட்ட நெருக்கடியும் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய வாகனத்தை வந்து கொண்டு செலுத்தியது என்பது வந்து ஒரு அறிவியலித்தனமும் ஒரு பொறுப்பற்றத்தனமும், அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில, தன்னுடைய ஒரே நோக்கம் கூட்டத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியில் வந்து இதை செய்யப்பட்டிருக்கோன்றது வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் வந்து நாங்கள் வந்து இதை கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் விஜய் எந்த இடத்துக்கு பரப்புரைக்கு சென்றாலும் ஒரு 2000 பேர் வந்து பைக்லேயும் கார்லேயும் அல்லது பின்னாடி வந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஏர்போர்ட்லேருந்து எங்கே போனாலும் சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து பிரச்சார இடத்துக்கு வந்தாலும் சரி, அந்த பைக்கர்ஸ் வந்து கட்டாயமாக பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தோடு இன்னொரு நெரிசலை ஏற்படுத்துகிறார்கள். அது இல்லாமல் பிற மாவட்டங்கள்லேருந்து ஒரு கூட்டமும் வந்து சேர்ந்துருது. அப்போ இந்த 2000 பேர் வந்து யார்? அவர்கள் வந்து எங்களால் வந்து உறுதியிட்டு சொல்ல முடியல. ஆனால் இந்த 2000 பேர் வந்து இவர்களால் நியமிக்கப்பட்டவர்களா என்பதை கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அப்சர்வேஷனில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஸோ இன்னொன்று வந்து இவர்களை வந்து அந்த மாலை நேரத்தில் 5 மணிக்கு வரைக்கும் வந்து இமோஷ்னலாக அல்லது உணர்ச்சி வயப்பட்டு அவர்களை தூண்டும் வகையில் பல விஷயங்கள் நடந்திருக்கு கூட்டத்தை கூட்டுவதற்காக. 27ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 25லேருந்தே அந்த தாவேக்காவுடைய மஃப்ளர்ஸ் வந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை வாங்குவது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு கட்சி உணர்வோடு அல்ல, ஒரு ரசிகர் மனப்பான்மையில் அதிகமாக அதை வந்து தூண்டி விட்டுருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்த சமூக ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் வந்த செய்திகளும் அவர்களை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அவர்களை வந்து ரொம்பவும் உசுப்பி விடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு வேலை நடந்திருக்குன்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம். அந்த கூட்டம் நெருங்கி வருவதற்கு அது அவர்களுடைய காரணம் வந்து முக்கியமான காரணமாக இருக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ சாதாரணமாக அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது அந்த பொறுப்பாளர்கள் கட்டமைப்பின் பிரகாரம் யார் பொறுப்பில் அந்த பகுதிக்கோ அல்லது வார்டுக்கோ இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு கணக்கு கொடுப்பாங்க. எங்கள் வார்டுலேருந்து இத்தனை பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், அவர்களுக்கு அவர்கள் பொறுப்பெடுத்துட்டு திருப்பி கொண்டாந்து விடும் வரைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஆனால் தாவேக்கால அந்த மாதிரி எந்த ஒருவரும் பொறுப்பெடுத்து கொண்டு எந்த ஒரு கணிப்போ இதுவோ இல்லை. அந்த கூட்டம், கும்பல், இது மட்டும்தான் அவங்களுடைய இலக்காக இருந்திருக்கு. தலைவர்லேருந்து கடைசி மட்ட பொறுப்பாளர் வரைக்கும் அதே நோக்கத்தோடு தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம்.
ஸோ ஆமாம், எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த விசாரணை நடக்க போகிறதுங்கிறது நாங்கள் பார்த்து நேற்று வரைக்கும் வந்து எஸ்ஐடி வந்து விசாரணை நடத்தும்னு நினைச்சோம். அது வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்கு. யார் விசாரணை செய்தாலும் நடுநிலையோடு விசாரணையை நடத்தி அது அந்த குற்றத்திற்கு பொறுப்பு யார் என்பதை மிக விரைவில் கண்டுபிடித்து சரியான சட்ட நடவடிக்கை அவர்கள் மீது பாய வேண்டும், செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி. நீங்க வாங்க சரஸ், நீங்க வாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த நிர்வாகிகளை பார்த்து நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் தாவேகா நிர்வாகிகளை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒரே ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட தாவேகா நிர்வாகி ஒருத்தரை பார்த்தோம், அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவரை வந்து நாங்க சந்திச்சோம். அது குறித்து கூடுதல் தகவலை சுதா சொல்லுவாங்க. அவங்க தான் அவங்க நேரடியா சந்திச்சாங்க. நாங்க ஒரு 3 ரூபா பிரிஞ்சு போனோம் எல்லாரும் சந்திக்கிறதுனால. முருகன் என்ற ஒரு வார்டு பொறுப்பாளரை பார்த்தோம். அவர் வந்து நாங்கள் சந்தித்த அன்னைக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து இறந்துருக்காங்க இந்த கூட்ட சம்பவத்தில். இவர் தான் வந்து பைக்கில் அவருடைய அம்மாவையும் சித்தியையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு 2 பேரையும் விட்டுட்டு அவர் வந்து அவருடைய பொறுப்புக்காக ஏதோ அந்த வாகனத்தை சுற்றி கையை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்தாங்களா, என்ன செய்யணும்னு சொன்னாங்களான்னா அந்த மாதிரிலாம் இல்லை, எங்களுக்கு செய்ய சொன்னது இது மட்டும்தான் அப்படின்றது. அப்புறம் நீங்கள் உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போனீங்களான்னாக்கா அதெல்லாம் நாங்கள் செய்யலை, எங்கள் தாயும் சித்தியும் மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போனேன், மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க ஆர்வத்தில் தான் வந்தாங்கன்றதை சொன்னாங்க. ஆனால் அதான் கேட்டோம் நாங்கள், அவருக்கு உங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா, ஒன்று கட்டமைப்பு சார்ந்து இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அல்லது அரசியல் பயிற்சி கொடுத்துருக்காங்களான்னா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருந்தவர். அதன் பிறகு வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்ததுனால ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே வந்து தாவேகாக்கு மாறிற பொழுது இவரும் தாவேகாக்கு வந்தவராக. அதாவது 10,000க்கு பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கு, 20,000க்கு கட்டாயமா 30,000க்கு மேல இருக்கும். அந்த இடத்துக்கு ஆமா வாங்க. அந்த இடத்துக்கு அது கட்டுக்கடங்காத கூட்டம் தான். கூட்ட நெருக்கடி அப்படிங்கிறத அந்த இடத்த வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிறைவா கடைசியா விஜய் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த கூட்டம், இந்த ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது, ட்ராமா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலையை அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அதை சுற்றி இருந்த அது ஒரு லோ இன்கம் குரூப் எல்லாம் வாழ்கிற ஏரியா, சுற்றி இருந்த சின்ன சின்ன கடைகள்லாம் அங்கே மூடிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ரோடுக்கு சைடில் சந்தெல்லாம் போயிட்டுருக்கு. இளைஞர்கள் ஒவ்வொரு பைக்லேயும் 3 பேர் 4 பேருன்னு வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கி இந்த பைலேனில் வந்துட்டு அவங்களுடைய வெஹிக்கல்லாம் நிறுத்திட்டு அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரே ஆட்டம் கொண்டாட்டமாக இருந்திருக்குது. ஸோ நீங்கள் 8:30 மணிக்கு தொடங்கினது, அந்த கூட்டம் அப்பயே கணிசமாக கலெக்ட் ஆகிடுது. அதாவது ஆக்சுவலாக விஜய் அங்கே வந்து சேரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30,000
30,000 மக்கள் இருந்திருக்காங்க. நீங்க அந்த இடத்த பார்த்தாதான் புரியணும். ஏன் கூட்ட நெருக்கடின்னு ஏன் சொல்றதுன்னா, அந்த இடம் 30,000 பேரை தாங்காது. ஆனா அது நேரோ ரோடு தான், ரொம்ப குறுகலான இடம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு யாருமே அங்க இல்ல. ஆமா, அந்த காவல்துறை கணக்கு போட்டது 20,000. இல்ல வந்தது 27,000 அவங்க கணக்கு சொல்லிக்கலாம். அவங்க 10,000 கேட்டது 20,000 நாங்க கணக்கு பண்ணி போலீஸார் நாங்க டெபியூட் பண்ணிருக்கோம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு 20,000. ஆனால் வந்த 20 பேருக்கு ஒரு காவலர் நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வாகன வரதுக்கு முன்னாடி காவலர்கள் அதிகமா இல்லன்றதா மக்கள் சொன்னது. விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. அவரோட இருந்தவங்க ஏன்னா அந்த பகுதியில நாங்க அந்த வேலிசாமபுரம் சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட அந்த பகுதியில கூடுதலான, ஏன்னா அந்த பகுதியில பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க, பக்கத்துல பாக்கலாம். அவங்க சொன்னது என்னன்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான காவலர்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காவலர்கள் அதிகமா இல்லைன்னு ஒரு செய்தி. கூடுதலா என்னன்னா, அதுக்கு முன்னாடி பெரிய நெரிசலோ தள்ளுமுள்ளோ இல்ல, எல்லாரும் ரொம்ப சாதாரணமா தான் இருந்தோம். அந்த வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள்ளு வந்து அதிகமானது. ஆக்சுவலா அந்த வண்டி, விஜய் வந்த வண்டி உள்ள வர்றதுக்கே மக்கள் விலை கூட வேண்டி இருந்தது. ஆமா, ஆனா விஜயோட வாகனத்தை கிட்டத்தட்ட அந்த மேம்பாலத்துல இருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க. இல்ல வண்டி தான் இது காவல்துறையே தெளிவுபடுத்துறாங்க. வண்டியை வந்து நீங்க சொன்னது கரெக்ட். வெறும் அந்த கரூர் ஈரோடு ரோட்ல மட்டும் அவங்க ராங் சைடு எடுக்கல, இந்த ரவுண்டானாலேயே அவங்க ராங் சைடு எடுத்துறாங்கன்றது நீங்க சொல்றது சரி. ஆனா காவல்துறை அறிவுறுத்தி அவங்க அதை செய்யல. வண்டி தன்னாலேயே வலது பக்கமா திரும்பிடுச்சு. ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எந்த போலீஸ்க்கும் கண்ட்ரோலே இல்லைங்க. அவங்க வந்து சுத்தி வர வேண்டிய இடத்துல திரும்பினதே வந்து போலீஸுடைய கண்ட்ரோல்ல இல்லாம தான் திரும்பி இருக்காங்கன்றது போலீஸுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. போலீஸ் வந்து நாங்க சொன்ன ரூட்ல அவங்க வரலன்றதை எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அவங்க வலது பக்கம் திரும்பினது தப்பு. அதே மாதிரி அந்த கரூர் ஈரோடு ரோட்லயும் அங்கேயாவது அவங்க வலது எடுத்து யூட்டர்ன் அடிச்சிருந்தாங்கன்னா, இவங்க சொல்றாங்களா அந்த நெருக்கடி, அந்த வண்டி நிக்க வேண்டிய இடத்துல உள்ள மொத்த மக்களும் பின்னாடி தள்ளுறாங்கன்னு, இந்த இடத்தை வந்து அவங்க சுத்தி வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த நெருக்கடியை நாங்க சமாளிச்சிருக்க முடியும். அவங்க சுத்தி வராதது பெரும் தவறு. நாங்க சொன்ன எந்த ரூட்டையும் அவங்க ஃபாலோ பண்ணலன்றது காவல்துறை எங்களுக்கு கொடுத்த தகவல். அதே காவல்துறைக்கு தான் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார். நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு காவல்துறை தான் காரணம், அந்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது காவல்துறை தான். இந்த கான்ட்ரடிக்ஷன், இதுல உள்ள ஒரே ஒரு கான்ட்ரடிக்ஷனை மட்டும் நான் சொல்றேன். இதே விஜய வந்து தேவைக்க தலைவர் விஜய வந்து ஒரு 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்தி அக்ஷயா ஹாஸ்பிட்டல் கிட்டயே நிறுத்தி பேச சொன்னதாவும் இதே காவல்துறை தானே சொல்லுது. நிறுத்தி பேச சொன்னதை நான் முடிச்சிடுறேன். அனுமதிக்கப்பட்ட இடத்துல நாம மேடை போட்ட இடத்துல தான் பேசுவோம். மேடை எல்லாம் இல்ல, அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் தானே? பொருந்தும். தப்புன்னு சொல்றீங்க. அதான் தம்பி, அங்க வந்துட்டு கட்டுக்கடங்காத கூட்டம், அது வந்து பொதுக்கூட்டத்துக்கான மேடையோ தம்பி மேடையோ நாற்காலி வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த உங்களுக்கு தெரியாது, அந்த வேன் வருது வந்து நிற்கும் பொழுது விஜய் வந்து எழுந்திரிச்சு பேசுறாரு. அதுதான் வந்து அவங்களோட ஏற்பாடு. அதனால அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு போய் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாலேயே கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம இருக்குங்க, இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல அங்கதான் போய் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வருது. அந்த வண்டி வர்றதுக்கே நீங்க பார்த்துருப்பீங்க, போலீஸ் ஒழுங்கு பண்ண வேண்டியிருக்கு. வண்டி வர்றதுக்கே போலீஸ் வந்துட்டு ஒழுங்கு பண்ணி கொஞ்சம் சின்னதா ஒரு இது நடத்தி தான் அங்க போயிருக்க வேண்டியிருக்கு. அதுல இல்ல மக்கள் சொன்னது, அதாவது நாங்க விசாரிச்ச அளவு பெரும்பாலானவர்கள்
வந்து ரசிகர்களாக தான் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா நிறைய திமுக காரங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, அதிமுக இருந்திருக்கிறாங்க, ஏன் விஜயகாந்த் கட்சியில் இருந்தவங்க கூட அங்கே போயிருக்கிறாங்க. போய் நான் தினம் வந்துட்டு அதனுடைய ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆன விஷயம் தான் வந்து செய்தி சொன்னாங்க. அதாவது அவங்க மக்கள் எங்களுக்கு சொன்ன செய்தி கூட சொல்றேன். மக்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்ட செய்தி என்னன்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு எடுத்துக்கப்பட்ட நேரம் என்னவாக இருக்கு. ஆனா இவர் எப்படி வந்தாரு, புஷி ஆனந்தோட காரு மெதுவா போனா பின்னாடி வர கேரவேன் மெதுவா வருது, அவர் சில இடங்கள்ல வேகமா போனா இந்த வேன் வேகமா வருது. இவ்வளோ 5 மணி. ஆமா, ஏன்னா அந்த நேரம் அதுதான் திருப்பி சொல்றோம். வழக்கமா அந்த கரூர்ல வேலை முடிஞ்சு செல்ற நேரம் வந்து 6 மணி அந்த மாதிரி நேரத்துக்கு மேலதான் மக்கள் வந்து டெக்ஸ்டைல் முடிச்சு வர்றாங்க. சனிக்கிழமை 5 மணி என்பது அவர்கள் வார இறுதி சம்பளம் வாங்குற நாள்னால கொஞ்சம் முன்னாடியே அவங்க அந்த அவங்களுடைய வேலையில இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்போட இருக்கிறதை கணக்கில் எடுத்துக்கொண்டும் இவங்க பாக்குறாங்கல்ல, நம்ம எப்படி வந்து மக்கள் எப்படி சமூக வலைதளங்கள்ல எங்க வராரு எப்படி வராருன்னு பாக்குற மாதிரியே தாவேக நிர்வாகிகளும் பாக்குறாங்கல்ல, மக்கள் எப்படி வர்றாங்க, எப்படி கூட்டம் வந்து கூடுது அப்படின்றத பாக்குறாங்க. இப்போ மாலையில அந்த வேலையை வேலை முடிச்சு போக போக, ஏன்னா மக்கள் சொன்னது நாங்க சாதாரணமா போயிருப்போம், சரி இவ்வளோ இப்போ வந்துருவார்ல, ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துருவார்ல, ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு போகலான்னு நாங்கள் கூடணும், அந்த இடத்துல கூடணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ திட்டமிட்டு மெதுவாக இவ்வளோ மெதுவாக வர்றோம். இப்போ ஒரு தலைவர் வந்து வண்டி மேலே ஏறி நின்றுட்டு இல்லை கார்ல மேலே ஏறி நின்றுட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டோம்னா மெதுவாக வரலாம், தவறு இல்லை. ஒரு தரையும் பார்த்துட்டு இந்த பக்கம் கை அசைச்சிட்டு வருவாங்க. ஆனா இவர் வண்டிக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஏன் அந்த வண்டி அவ்வளவு மெதுவாக வர வேண்டிய காரணம் என்ன? அந்த காரணம் காரணம் என்னன்றது நான் இப்போ சொன்னேன். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப மெதுவாக இவ்வளவு தூரம் வந்தது என்னன்னா கூட்டம். நாங்க எல்லா தரப்பையும் சந்திச்சோம். அதாவது இந்த நிகழ்வுகள், விஜயை பார்க்க போனவங்களை சந்திச்சோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சோம், வழக்கறிஞரை சந்திச்சோம், தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்திச்சோம், பொதுமக்களை கடை ஓரத்தில் இருக்கவங்க சந்திச்சோம். எல்லாரும் சொன்னது என்னன்னா, கூட்டம் சேரணுன்றதுக்காக தான் அவர் மெதுவா வந்தாரு அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். தொழிற்சங்கங்கள் சொன்னதை நாங்க வந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சொன்னதை நாங்க நோட் பண்ணியிருக்கோம். எங்களோட அறிக்கையில நாங்க காட்டியிருக்கோம். அவங்க அதை சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்க எங்களோட அறிக்கையில சொல்லியிருக்கோம். பாதிக்கப்பட்டது 41 குடும்பங்கள். அந்த 41 குடும்பங்கள் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? விஜய் தான் இதற்கு காரணம், விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம் யாராவது சொல்லி இல்ல? ஏன் புகார் அளிக்கலன்னு நீங்க கேட்டீங்க? ஒருத்தர் கூட சொல்லல. நான் உங்ககிட்ட இப்படி கேக்குறேன், ஒரு குற்றம் சமூகத்தில் குற்றம் நடப்பதற்கான காரணம் என்னன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா சமூகம் தான் சொல்லுவேன். ஒரு குற்றவாளியாவது சமூகம் தான் சொல்லுவாங்களா? ஏங்க, இது எங்களோட நாங்க கண்டறிந்த உண்மைகள்ல இருந்து நாங்க வந்திருக்கிற சொல்யூஷன். குற்றவாளியே சொல்லுங்க, கேள்வி வேற. உங்களுக்கு புரியலன்னா கேட்க இல்ல, காவல்துறை மேல உள்ள குறையை நாங்க எழுதி இருக்கோம். நான் அதை சொல்றேன். ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. ஏன்னா நாங்க இதுல இருந்து இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்ல இருந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். அதுல என்னன்னு சொன்னா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சது 6:50 இருந்து 7:10க்குள்ள. 6:50 இருந்து 7:10ன்னு சொல்லும்போது அப்பதான் விஜயோட கார் உள்ள வருது, அந்த காரவன் உள்ள வருது. அதோட சைஸ் வந்து நார்மல் சைஸை விட அகலமாவும் நீளமாவும் இருக்குங்கிறது மக்கள் சொன்னது. அது வர வர இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து யாரும் ஒருத்தர் கூட அந்த காரவனையும் பார்க்கல, விஜயும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கீழ் விழ தொடங்கிட்டாங்க. ஆனா இந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து 2 அந்த ஆம்புலன்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் அங்க நின்றுட்டு இருந்தது. அதுதான் வந்து விஜயோட கொடியோட வந்த ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சு அவங்கள எடுத்துட்டு போறதுக்காக வந்துட்டதாக. ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட இது. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மக்களோட நிலைமை நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். இங்க இருந்து 10 லட்சம், இங்க இருந்து 20 லட்சம் சொல்றாங்க, அங்க இருந்து 50,000, இங்க இருந்து 1 லட்சம், இங்க இருந்து 2 லட்சம் சொல்லும் போது அவங்க எல்லாரும் வந்து யாரையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் மனித இயல்பு. உண்மையானது 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம்
எங்க வந்தது? சென்னையில ஆக்சிடென்ட் நடந்தது, 5 பேர் செத்தாங்க, 74 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த விவகாரத்துக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இல்ல ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பொதுமக்கள் ஒரு அம்மா 2 குழந்தைங்க இறந்து போனாங்க, சாய் ஜீவனா அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு அம்மா 2 குழந்தைங்க, சாய் லட்சுமி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த குடும்பம் சொன்னது என்னன்னா, ஆம்புலன்ஸ், அதாவது விஜய் ராஜ்மோகன் முதல்ல வந்துட்டு இருக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. அவர் போன போதே வந்து நெரிசல் உள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குழந்தைங்க எல்லாம் ஒரு வண்டியில உட்கார வச்சுதான் அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க குழந்தைங்களா கட்ட வண்டியில மேலதான் விளையாடிட்டு இருக்கோம். ராஜ்மோகன் வேற ஒரு விஷயம் இல்ல அவங்க என்னைக்கே சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் சொல்றேன், அதுக்கப்புறம் கேளுங்க. யாரோ ஒருத்தரதான் சொல்ல முடியும். ஒன் அட் ஏ டைம் ப்ளீஸ். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அதுக்குள்ள நீங்க இன்னொரு கேள்வி கேக்குறீங்க. அவர் சொன்னது, நான் ராஜ்மோகன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு, போன உடனே விஜய் கார் பின்னாடி வரதுக்குள்ளேயே கார் இந்த இடத்துல வராருன்னு சொன்ன உடனே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, நெருக்கடி ஆயிடுச்சு. கட்டவடியில இருந்த குழந்தைங்க, அவர் குழந்தைங்கள வேற குழந்தைங்க 2 பேர் கீழே விழுகிறாங்க. நான் அவங்கள தூக்கி விடுறேன். பின்னாடியும் அது நெரிசல் ஆரம்பிச்சோடனே சத்தம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு பொதுமக்கள் தான் சொல்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு போனதுதான், எதுவும் திட்டமிட்டு சதியோ எதுவும் இல்லைன்றது அவங்க சொல்லுது. சூழ்நிலையில தான் அவங்க தடியடி ஒரே கேள்வி இல்ல அவர் செருப்படி கேட்டிருக்காரு, அவங்க பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா அவரே செருப்படி கேட்டிருக்காரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் அவங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா சார். ஒரு நிமிஷம், இப்ப வந்து நம்ம செருப்படி விஷயத்துக்கு வரலாம். ஒரே ஒண்ணு கேளுங்க. விஜய் வர வழியில நாமக்கல் பக்கத்துல பெரிய அவரோட பேனர் வச்சு கட் அவுட் வச்சிருக்காங்க, சாரை வச்சு. ஏறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, விஜயோட முகத்தை கிழிச்சிட்டு, முகம் இருக்குல்ல அந்த பகுதியை கிழிச்சிட்டு அது மேல ஏறி உட்கார்றாங்க. சரிங்களா? பொதுவாக தலைவர்கள் மேல மரியாதை மதிப்பு உள்ள அரசியல் பற்ற அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவு ஈஸியா வந்து கீழே பேப்பர் இன்டர்பிரேஷன் இல்ல, யூடியூப்ல இருக்குது. அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்ல வரேன் இருங்க. அப்போ என்னன்னா, விஜய் முகத்தை கிழிச்சுட்டு அதுல உட்கார்றாங்க. இது ஒரு நான் எதுக்காக அந்த செருப்பு வீசுனது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் வரேன். அதற்கடுத்து கேள்வி என்னன்றது வேணாமா? வீசப்பட்டது இல்ல செருப்பு வீசிருக்காங்க. சரிங்களா? அது எல்லா வீடியோலயும் வந்திருக்குங்க. செருப்பு வீசிருக்காங்க சார். இல்ல அவங்க நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க, செருப்பு வீசினதா சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மஃப்ளர் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க பண்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அங்க ஒரு குழந்தை ஒண்ணு மயங்கி ஏதோ ஒரு அங்கத்துல ஒரு சிக்கல், நெருக்கடி சிக்கல், யாருக்கோ உதவி தேவைப்படும் போது அவங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, செருப்பை தூக்கி வீசுறாரு. என்ன காரணம் அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லப்பட்டதுன்னா, பக்கத்துல இருக்கவங்க கேட்டா அவரை நாங்க பார்க்க முடியல, அவரை பார்க்க முடியல. இல்ல அது நாங்க கேட்ட செய்தியை உங்ககிட்ட சொல்றோம். நாங்க கேட்டது சொல்றோங்க. இல்ல அதுதான் கேட்டத சொல்றோம், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கேட்டது நாங்க சொல்றோம். இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நாங்க சொல்றோம். என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவனத்தை அந்த உள்ள சிக்கல் ஏற்பட்டுச்சு, கத்துறாங்க, சத்தம் கேட்கல. சோ கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் அவர் வந்து செருப்பை வீசினாரே ஒழிய விஜயை அவமதிக்கிற நோக்கத்திலயோ இல்ல வேற எந்த நோக்கத்திலயோ அந்த செருப்பு என்பது வீசப்படல அப்படின்றதுதான் நமக்கு அந்த அருகில் உள்ளவங்க சொன்னது. ஏன்னா நம்ம எல்லா கேள்வியும் எங்களுக்கு வந்து இவங்களை யாரையும் காப்பாற்றணும் இல்ல யாரையும் மாட்டி விடணும் இல்ல, நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். எங்களோட நோக்கமே என்னன்னா, இது போன்ற இனி ஒரு இறப்பு கூட இது மாதிரி நெரிசல்ல மாட்டி இறக்க கூடாதுன்றதை தாண்டி யாரையும் குற்றம் சாட்டுவதோ யாரு மேலேயும் பழி போடுவதோ எங்க நோக்கம் அதுதான். அந்த அடிப்படையில மட்டும்தான் நாங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். அவங்க கிட்ட இருந்து வந்த பதில தான் சொல்றோம். எதையுமே நாங்க அந்த பதில இருந்து உங்களுக்கான சில விஷயங்களை முன் வச்சிருக்க முடியும். நாங்கள் எந்த முன்முடிவோடையும் போல. அதே மாதிரி விஜயோட காலதாமதம் எவ்வளவு, அதுதான் முதன்மை விஷயமா நாங்க பாக்குறோம். இந்த நெரிசல்
வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க. 5 மாவட்டங்கள்ல அவர் தாமதமா தான் வந்தார். சொன்ன நேரத்துக்கு வரல. காவல்துறை அவங்க ரத்து பண்ணி இருக்கணும். காவல்துறை ஒரு நிமிஷம் ரத்து பண்ணி இருக்கணும். ஒரு நிமிஷம். ஆமா சரி, அதுதான் நான் சொல்ல. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்ல வரேன். என்னன்னா குறிப்பிட்ட நேரம் 3:10 சமூக ஊடகங்கள சில செய்திகள் அது அபிஷியலா வந்ததுல 12:30க்கு வந்துருவாருன்னு சொன்னது. அபிஷியலாக ட்விட்டர்ல தாவேக்காவோட ட்விட்டர்ல போட்ட நேரம் 2 மணி. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அதாவது நமக்கு வந்து காவல்துறை சொன்ன ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு, வலைதளங்கள் எல்லாம் வந்து இந்த வந்துட்டாரு, அது நாமக்கல்ல பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்கான்ற செய்தியா மக்கள் வந்து அப்படி கையில பாத்துட்டே இருக்காங்க. அதான் சொல்றேன், அத பார்க்கதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா செல்வி விட்டுருங்க. இருங்க இப்ப நாம 7 மணி இருங்க 3 to 10 was a time, so time correct. நீங்க போலீஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனை சார், ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நாங்க ஜனங்களோட இருக்கோம். அதுதான் அடுத்து போலீஸோட இருக்க. போஸ்ட்மார்ட்டம் பத்தி ஏதாவது கேட்டீங்களா? அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எப்படி இவ்வளவு குயிக்கா வந்து இவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அது நாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தோம், டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏன்னா நாங்க பார்த்தது 16 இறப்புகள் சந்திக்கலாம். 2 நாள்ல எங்களால அவ்வளவுதான் முடிஞ்சது. நாங்க எல்லாரையும் நாங்க வந்து பார்க்கல. அதுல வந்து ஒரு 7 பேரோட இதை நாங்க வந்து பார்த்தோம். அவங்க கையில வந்து அந்த காப்பியவே நாங்க பார்த்தோம், இது பண்ணோம். என்ன அப்படின்னா மருத்துவமனை அந்த போஸ்ட்மார்ட்டம் போற இடத்துல இருந்த இது வந்து அவங்களுக்கு தெரியாது. நாங்க செஞ்ச மக்கள் சொல்லலை. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள், வழக்கறிஞர் சிலர் சொன்னது என்னன்னா, கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. இது எல்லாமே அவங்க நீங்க திருப்பி கேட்கக்கூடாது. நீங்க அவங்ககிட்ட நாங்க எந்த மருத்துவரையும் பார்க்கல. நாங்க எல்லாமே பொதுமக்கள்கிட்ட இருந்து எப்படி செய்தி கேட்டோமோ அது மாதிரி நாங்க சந்திச்சவங்க கொடுத்த செய்தி என்னன்னா, அடுத்த நாள் மறுநாள் செவ்வாய் 28ஆம் தேதி 1 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நெருக்கடியான நேரம், அதிகமான ஃப்ரீஸ் பாக்ஸ் அந்த மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் இல்லாததும், திருப்பியும் இது மாதிரி ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு உணர்ச்சப்பட்ட நேரத்தில் வந்து மருத்துவமனை முற்றுகைக்குள்ளாக கூடாதுன்ற நோக்கத்திலையும் விரைவாக செய்து முடிக்கப்பட்டதாக அவங்க சொன்னதா வழக்கறிஞர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் எங்கிட்ட சொன்னாங்க. இல்ல முதல்ல இல்ல பாதிக்கப்பட்ட எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கோம், யார் என்ன வார்த்தை சொல்லிருக்காங்க வரைக்கும் இங்க இருக்கு. எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கோம், அவங்க என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச அளவு அதை நாங்க உங்களுக்கு தரவுகளா கொடுத்துருக்கோம். அவர்கள் வந்து லத்தியால கிழிச்சாங்க, எங்களுக்கு வேணும்னா அவங்க தான் தள்ளிட்டாங்க. இது வந்து 2000 பேர் கிட்ட அங்க வந்து வெளியில இருந்து ஆட்கள் வரவே யாருமே இத சொல்லல. இந்த கோலத்தை நீங்கள் விசாரிக்க யாருமே இல்லன்னு அதாவது நாங்க அந்த சதி இல்லன்றதை நாங்க எப்படி எங்க உறுதி பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க மக்கள்கிட்ட கேட்கும் போது முன்னாடி ஏதாவது அசம்பாதம் இருந்துச்சா, உங்களை வேற மாதிரி ஏதாவது நெருக்கடி பண்ணாங்க, பெண்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சா, வந்து அதெல்லாம் நடந்திருக்காங்க. அதெல்லாம் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. சொல்லும் போது அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, திரும்பி நாங்க நீங்க ஏன் அதையே சொல்றீங்கன்றதுனால, ஆனா வேற வழி இல்லை. உங்க கேள்வி எனக்கு திரும்பி அதுக்குதான் கொண்டு போகுது. வாகனம் வருகிற அந்த நொடி வரை நெரிசலோ தள்ளுமுள்ளோ இல்லை, சாதாரணமா இருந்திருக்கோம். சாதாரணமா அந்த இடத்துல அதனாலதான் அவ்வளவு பேர் ரொம்ப நெரிசல் தள்ள முடியுதுன்னா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி மக்கள் வெளியே போயிருப்பாங்க. அதுதான் அவங்களோட பதிலாக இருந்ததே ஒழிய யாரா வெளியில இருந்து வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினதா அவங்க சொன்ன பதில இருந்து எங்களால அறிய முடியல. அதுக்காக நாங்க காவல்துறை மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லல. ஒரே ஒரு பாயிண்ட், அறிக்கையை படிச்சீங்கன்னாவா காவல்துறைக்கு இல்ல ஒரு நிமிஷம்ங்க, உளவுத்துறைக்கு எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை வந்து கரூர் மாவட்டத்தில் கரூருக்குள்ளார டவுனுக்குள்ளார எப்படி கூட்ட நெரிசல் வரும், குறிப்பாக இந்த லீவு நாட்கள்ல என்ன எதிர்பார்க்கப்படும், குறிப்பா விஜயுடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றது வந்து உளவுத்துறைக்குடைய ஒரு கணிப்பு இருந்திருக்குன்றது வந்து எப்படி வந்து தவறவிட்டார்கள், அல்லது அது எந்த வகையில அதை கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை நாங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம் இங்க. ஏன்னா 10,000 பேர் வரதா சொன்னாலும் காவல்துறை 20,000 பேர் வரும் நாங்க கணிச்சோன்றது காவல்துறையோட எங்ககிட்ட சொன்னது.
நாங்க அதை முன்வைக்கிறோம். 20,000 பேர் வர, அப்போ 20,000 பேர் கூடுவாங்கன்னா 10,000 பேருக்கு தான் அந்த இடம் உரியதாக இருந்ததுன்னா 20,000 பேர் கூடுவாங்கன்னா அதை முதலியே அவங்க அனுமதியை மறுத்திருக்கணும்ன்றது எங்களோடது. இல்ல ஒரு முழு ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒருத்தர் தலையில சுமத்த விரும்பலங்க. ஆய்வின் இந்த சொன்னதன் அடிப்படையில் இல்ல அது அதாவது முதன்மை பொறுப்பு முக்கிய பொறுப்பு அப்படின்றதுங்க வந்து நமக்கு நாங்க வந்து அருணா ஜெகதீசன் அவங்களுடைய விசாரணையும் நடத்தப்படணும்னு நாங்க விரும்புறோம். சரிங்களா? அது உச்ச நீதிமன்றம் அடுத்து தமிழ்நாடு அரசு அதை வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து மேல்முறையீடு நடத்தணும் தான், சிபிஐ அறிக்கையெல்லாம் வரட்டும். ஆனா இதுல முதன்மை முக்கிய பொறுப்பாக நாங்க இது வரைக்கும் கிடைச்சதுல நாங்க கருதுறது என்னன்னா, மீண்டும் மன்னிச்சுக்கோங்க அந்த வார்த்தை திரும்பி சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த வாகனம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா, இல்லைன்னா சொன்னபடி ஒரு 30 மீட்டர் 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி அவர் பேசி இருந்தால் இவ்வளவு ஒரு நெருக்கடி வந்திருக்காது அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டத்தை அதிகப்படுத்தி கூட்டணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் வந்து மிக மிக மெதுவாக நாமக்கல்லிருந்து கரூர் வந்தது ஒரு முதன்மை காரணமாக இருக்குது. ஆனால் இதை ரொம்ப தெளிவாக பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் அரசு காவல்துறை மிக சரியாக 20,000 பேர் கணிச்சிருக்கிற அந்த காலகட்டத்துல காலையில இருந்து உடனேலாம் அந்த கூட்டம் வரல. காலையில இருந்து கிட்டத்தட்ட 8:30 மணில இருந்து அந்த இடத்துல அந்த வெளிச்சாம்பரை சுத்தி வந்து மக்கள் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு 2 குழந்தைங்க இறந்து போனதுல அவர் எல்லாம் 12:30 மணிக்கு வராரு. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட சில குடும்பம் 4 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது. வேலுச்சாமிபுரம் பக்கத்துல இருக்கவங்க மட்டும் தான் இதுல பாக்குறாங்க சோசியல் மீடியால, அவங்க மட்டும் தான் 4:30 5 மணிக்கு அந்த இடத்துக்கு வராங்க. மற்றவங்க எல்லாமே அவன் வந்துவிட்ட சூழல்ல காவல்துறை இன்னும் கூடுதலாக காவலர்களை அங்க அனுப்பிச்சு கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கணும். இப்போ அவங்களுக்கும் இதுல நம்ம வந்து அவங்களுக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்கிறதா தான் நம்ம வந்து கருதுறோம். ஆனா முதன்மை பொறுப்பு இதுல ஏன்னா ஒரு அந்த முதன்மை பொறுப்பு வந்து நம்ம வந்து தாவேகா நிர்வாகத்துக்கு இருக்கிறதா கருதுறோம். இதே டோன்ல பேசுறாங்க. முதன்மை பொறுப்பு விஜய் தான், எங்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படி முதன்மை பொறுப்பு நாங்க சொல்லல, முதன்மை பொறுப்புன்னு சொல்லல, விஜய் தான் காரணம்னு சொல்லல. ஏற்படுறதுக்கு நெருக்கடி ஏற்படுறதுக்கான காரணத்தை அவங்க சொன்னது திரும்பி தான் சொல்ல வைக்கிறீங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்கறது சரியா இருக்கு. சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்வி ரொம்ப இரலவென்ட். இல்ல முதன்மை காரணம் கூட்ட நெரிசல். அதனாலதான் ரசிக மனப்பான்மை வருவேன். அதுதான் சொல்றோம். ஏன் சொல்றாங்க ரசிக ஒரு நிமிஷம் இல்ல ரசிக மனப்பான்மை இதை மட்டும் முடிச்சு நான் பேசுறேன். ரசிக மனப்பான்மை இல்ல ரசிக மனப்பான்மை ஏன் சொல்றோம்னா, வந்திருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருந்த அத்தனை பேரும் பொதுமக்கள் எல்லாரும் விஜய பார்க்க போனோம். அவர் வந்து எனக்கு பிடிக்கும். என்னம்மா 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்களோட எப்படி அவ்வளவு கூட்டத்துக்கு போனீங்க? இல்ல என் பிள்ளைங்களுக்கு விஜய் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஜெயான்னு ஒரு அம்மா இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்த ஒரு பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அந்த வீட்டில் இருக்காங்க. இன்னொரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க கரூருக்கு விஜய் வந்துட்டார்ல அதனால பார்க்க போனோம். இது பரவலாக நாங்க பார்த்த அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்கிட்ட முன் வச்சது. கட்சிக்கு அதுக்கும் சம்பந்தம், இந்த வார்த்தையே சொல்றாங்க, கட்சிக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. விஜய் பிடிக்குங்க, என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க, 9 வயது குழந்தை அது, என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க, அதனால நான் கூட்டிட்டு போனேங்க. அந்த ஒரு கணவர் சொல்றாரு, என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க போனாங்க, நான் வந்து வேலைக்கு போனதுனால கூட போக முடியல. அப்போ ஒட்டுமொத்த தரப்பும் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தரப்பும் ஒருவர் கூட நான் வந்து விஜயோட அரசியல் தாவேக்காவோட தலைவர் வராருன்ற அடிப்படையில நாங்க அங்க வந்ததா ஒருத்தர் கூட சொல்லலாங்க. இதை நாங்க உறுதியா சொல்றோம். இப்போ ஏடிஜிபி வந்து 500 போலீஸ்னு சொன்னாரு, முதலமைச்சர் 600ன்னு சொன்னாரு. உங்க உண்மை கண்டறிப்புல எத்தனை போலீஸ் 600 தான் சொன்னாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 600 இல்ல, அது நான் உண்மை கண்டறிப்புல அமைக்கலனா? ஆமா, இல்ல சொன்னாரு 500 ரிப்பீட் பண்ண பிறகு கூடுதலாக செய்தோன்றது தகவல் சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு அது கணிக்க முடியாது சார். ஏன்னா கரூர் எல்லையில இருந்து இந்த எல்லை வரைக்கும் போலீஸ் இது, அதனால அவங்க யாரும் அப்படி கணிக்க முடியாது. இந்த போலீஸ் பத்தி அது அவங்களுடைய மக்கள் ஒரு நிமிஷம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா,
நாங்கள் காலையிலேருந்து மதியம்லாம் நல்லா மேலந்தாளம் கொட்டி எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நாங்கள் கண்ணார பார்த்தது ஒரு 10 போலீஸ்க்கு கம்மியாக தான் அங்கே பார்த்தோம். எப்போ விஜய் வண்டி உள்ளே வரதான் நாங்கள் போலீஸு, அதுக்கப்புறம் தான் உள்ளேயே நாங்கள் பார்க்குறோம். அது வரைக்கும் நாங்கள் போலீஸு நாங்கள் மிஞ்சி போனால் சொற்பமாக 5ஓ 10ஓ பார்த்துருப்போம். இதை நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். இது முக்கியமாக நாங்கள் நோட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அந்த வேலுசாமிபுரத்தோட அந்த சாலை இருக்குது பாருங்க, கரூர் ஈரோடு சாலை, அது நிறைய கிளை சந்துகள் உள்ள ஒரு சாலை. இந்த கிளை சந்துகள் அத்தனையிலையும் 1000 கணக்கில் வந்து இருசக்கர வண்டிகள் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த மூச்சு திணறி இவங்கெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த சந்துகள் கூட ஓட முடியாமல் போனதுக்கு அது ஒரு காரணம். எங்ககிட்ட காவல்துறை வேலுசாமிபுரத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தது, இந்த கூட்டத்திற்கு தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொன்னது, அந்த இடம்தான் கரூரில் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதியா இருக்கு. அதனாலதான் நாங்க சொன்னோம். அப்ப நாங்க இந்த கேள்வி கேட்டோம், அப்புறம் எதுக்காக சந்துகள்ல இவ்வளோ வண்டிகள் நின்றுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சைட்ல எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கப்படல. 4-5 மணிக்கு மேல எங்க கட்டுப்பாட்டை இழந்ததுக்கு அப்புறம் தான் வண்டிகள்லாம் உள்ள வந்திருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அந்த விடை வந்து எங்களுக்கு திருப்திகரமா இல்லை. ஏன் அப்படின்னா மக்கள் தெளிவா சொன்னாங்க, காவல்துறை விஜய் வண்டி உள்ளே நுழையிற வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் உள்ள இல்லை, வண்டி உள்ள வரதான் போலீஸ் உள்ள வந்துச்சு இப்படின்ற குற்றச்சாட்டு எல்லா மக்கள் தரப்புல இருந்தும், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் எல்லார் தரப்புலையும் எங்களுக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. காவல்துறை மேல இது நாங்க குற்றச்சாட்டா எங்களோட அறிக்கையில வச்சிருக்கோம். இல்லை, ஒரே ஒரு செய்தி. நாமக்கல்ல இருந்து கரூர் வர வரைக்கும் 5 இடங்கள்ல விஜயோட அந்த வேன் நின்று அந்த மக்கள்கிட்ட பேசுகிறதா ஒரு ஏற்பாடு இருந்தது. ஸோ எந்தெந்த இடத்த அவங்க குறிப்பிட்டிருந்தாங்களோ அந்தந்த இடங்களில் வேன் நிற்கிது. ஆனால் விஜய் எழுந்து நின்று இப்படி கையசைச்சு இருந்தாலோ அல்லது ஏதோ 2 வார்த்தை பேசியிருந்தாலோ அங்கே கூடியிருந்த அந்த 2000-1500 மக்கள் வந்துட்டு அப்படியே கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் நின்ன எந்த இடத்துலையுமே விஜய் எழுந்து தன் முகத்தை காட்டவோ கையசைக்கவோ இல்லை. அதனால் அங்கே வந்திருந்த க்ரௌடு சரி நம்ம கூடவே போய் அந்த இடத்துல அவர் பேசுகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்பாட்ல இருந்து குறைச்ச கணக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்தந்த இடத்துல கலைஞ்சு போய் இருக்க வேண்டியவங்க கிட்டத்தட்ட 10,000 பேர் இவருடைய இந்த கேரவனை ஃபாலோ பண்ணி அந்த கூட்டத்தில் வந்து சேர்றாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த கூட்டம் ப்ளஸ் வந்து சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் சேர்ந்து தான் அது வந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அந்த நெரிசல் தான் அவங்க சொல்கிறாங்க, நெரிசலில் விஜய் எங்கே நிற்கிறாருன்னே தெரியலம்மா, என்ன பேசுகிறான்னு தெரியல, நாங்கள்லாம் இப்படி எழுந்துச்சு நின்று இந்த கால் நுனியில் இப்படி எட்டி பார்க்கும்போது எங்களுக்கு பேலன்ஸ் போயிடுச்சு, நாங்கள் விழுந்தது யார் விழுந்தாங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்காமல் அவங்க மேலே ஒரு க்ரௌடு ஓடுது. அப்படி ஓடி ஒரு தம்பி வந்துட்டு முதுகெலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கிறாரு. இது ஒன்று. 2வது வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள வந்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்பா, ஹீஸ் எ லாரி டிரைவர், அவர் சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் வீட்டில் பசங்க வந்து ஒரு விஜயோட ஃபேனுன்னு தெரியும், அதனால் சொல்கிறாரு எக்கச்சக்கமாக கூட்டம் வரும், அதனால் தயவுசெய்து யாரும் போகாதீங்க, போனால் எனக்கு கோவம் வரும் அப்படின்னு கண்டிச்சுட்டு போயிருக்கார் லாரி ஓட்ட. அந்த அப்பா அந்த பக்கம் போனதுமே அந்த பசங்க அம்மாவோட காலில் விழுந்து காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு தயவுசெய்து எங்களை கூட்டிகிட்டு போ, தினம் டிவியில் பார்க்குற விஜய் அண்ணன் வந்து நேராக வர்றாரு, அதனால் நாங்கள் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சு அழறாங்க. அதனால் அந்த பிடிவாதத்துக்காக அந்த அம்மாவால் சமாளிக்க முடியல, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போன இடத்துல 3 குழந்தைங்களோட போகிறாங்க. 2 பெண்களும் அந்த மீதி இதில் வந்துட்டு மூச்சு திணறல் வர முடியாமல் செத்து போயிடுறாங்க. இப்படித்தான் குழந்தைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க. குழந்தைகள் வந்துட்டு விஜயோட ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. நான் எங்கேயோ இருக்கிற அண்ணன் வந்து இங்கே வர்றாரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வர்றாரு, பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் கூட்ட நெரிசலை வந்துட்டு குழந்தைங்களால சமாளிக்க முடியல, கூட போகிற ஒரு பெற்றோராலையும் சமாளிக்க முடியல. அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் செத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் அறிந்துக்கிட்ட உண்மை. இது ஃபேக்ட் ஃபைண்டிங் தான். அதனால் சாவுகளுக்கு காரணம் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முடிவு.
அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா மக்களுடைய, பெண்களுடைய, குழந்தைகளுடைய அந்த ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறதான் வெளிப்படையாக தெரியுது. நாங்கள் வந்துட்டு எங்களையும் பல பேர் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் விஜய் மேலே வந்துட்டு குற்றம் சொல்வதற்காகவோ அல்லது எந்த ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரிப்பதற்காகவோ நாங்கள் வந்துட்டு இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்கை ஏற்பாடு பண்ணல. உண்மை என்ன, எதிர்காலத்தில் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோமே தவிர எங்களுக்கு கட்சி அரசியலோ அல்லது விஜய் எதிர்ப்போ எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது மாதிரி அதனால தம்பி சொல்லுங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில், வழிகாட்டுதலின் பேரில் காவல்துறைக்கு ஒரு 11 அனுமதிகள் கொடுத்திருந்தாங்க. அந்த அனுமதியில விஜய் வெளியே வரக்கூடாது, பிரச்சாரத்தை எங்க பிரச்சாரம் செய்யணுமோ எங்க பேசணுமோ அங்க மட்டும்தான் அவர் வெளியே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா தம்பி, இந்த 5 இடமும் மார்க்டு பிளேஸ். நான் சொன்னேன் 5 இடம் கரூர், நாமக்கல் டு கரூர், இந்த 5 இடமும் மார்க்டு பிளேஸ். இங்கே வந்து அதனால மார்க்டு பிளேஸா இருந்ததுனாலதான் அங்க இருக்கிற மக்கள்லாம் கூடி இருக்காங்க. வண்டிக்கு மேலே அடுத்த பிளேஸ் நாமக்கலுக்கு அடுத்த பிளேஸ் கரூர் தான். அங்கதான் ஒரு வண்டி மேல ஏறணும். வண்டி மேல ஏறாட்டி கூட இல்ல, அந்த ஜன்னல்ல கையை காட்டிட்டு இருந்தா கூட விஜய் முகத்தை பார்க்க வந்த கூட்டம் தானே தம்பி. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், விஜய் முகத்தை பார்க்க வந்த கூட்டம் தான். கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஏற்பாடு செய்யற இடம் வரைக்கும் விஜய் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கையை காட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டாரு. காலையில இருந்து வெயிட் பண்ணோம், எப்படியாவது விஜயோட முகத்தை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. திரும்ப அவர் பேசிட்டு இருக்கும்போது மின்வெட்டு, அப்ப வந்து அவர் பேசுறது சரியா கேட்கல, அப்போ கொஞ்சம் தள்ளுபடி நடந்துட்டு இந்த மாதிரி அந்த தம்பி இப்போ ஒரு நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த நீதி விசாரணை சரியா நடக்கும், விரைவா நடக்கும், விவரமா நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நேர்மையாகவும் நடக்கும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நீதி விசாரணைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதனால எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தயவு செய்து இந்த செய்தியை உங்களுடைய ஊடகங்களில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் மட்டுமே சென்ற ஒரு உண்மை எறியும் குழு இது. இதுவரைக்கும் வரலாற்றில் உண்மை எறியும் குழுவில் ஒரு பெண் 2 பெண் இடம்பெற்றிருப்பாங்க, அல்லது இடம்பெறாமலேயே இங்கே வந்துட்டு நடந்திருக்குது. ஆனால் இந்த ஒரு உண்மை எறியும் குழு தான் முழுக்க பெண்களால் ஆக்கப்பட்ட குழு. இதற்கு எந்த கட்சி பின்னணி இல்லை, எந்த அரசியல் என்று உண்டு, ஆனால் கட்சி அரசியல் எதுவுமே கிடையாது. நோக்கம் வந்துட்டு மக்கள் பாதுகாப்பாக இது மாதிரி கூட்டங்களுக்கு போகும்பொழுது பாதுகாப்பாக இருப்பதற்கான ஏற்பாடு செய்த நிர்வாகிகளும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும். அப்படிதான் எங்களுடைய நோக்கம். அதனால தயவுசெய்து இந்த செய்தியை நீங்க வெளியிடணும் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏன்னா எங்களுடைய அனுபவங்கள்ல வந்துட்டு இதுக்கு முன்னால கூட்டம் நடத்துறோம், ஏதோ வந்துட்டு இது செய்தியா கூட வந்துட்டு மீடியா போட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அக்கறை எங்களுக்கு, அப்படின்ற ஒரு கவலை எங்களுக்கு உண்டு. தயவு செய்து இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பெண்களாக சென்றிருக்கிறோம். அதனால தயவு செய்து அந்த செய்தியை நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.